ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இட்ஸ் உமா செல்வா. மீண்டும் மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி தபஸ் அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு பண்ண அப்படிங்கிறதும், அதோடு சேர்த்து ஆடி தபஸ்னா என்ன, எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சில பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாலே அம்பிகைக்குரிய மாதம். இந்த ஆடி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதி விசேஷமான நாட்கள் வந்துட்டு அத்தனையும் இதில் அடங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, குரு பூர்ணிமா, ஹைகிரீவர் வழிபாடு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் குபேரர் பூஜை செய்ய விரும்புகிறீங்களோ அவங்க இன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய வீடியோக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரேன். கண்டிப்பாக வந்து குபேரர் பூஜை செய்யுங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அதனால் சொல்லிக்கிட்டே இருக்கேன், முடிகிறவங்க பண்ணுங்கள். நான் எங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சிலைகளுக்கு, வழிபட்டுக்கிட்டு இருக்கிற சிலைகளுக்கு நான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஒரு 3 விதமான அபிஷேகம் தான் பண்ணேன். பால், பன்னீர், சந்தனம். பிரசாதம் பார்த்திங்கன்னா கற்கண்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பௌர்ணமின்றதால வெள்ளை கலரில் சாதம் வைக்கணும், அதனால் கற்கண்டு சாதம் பண்ணி பிரசாதமாக வச்சு இன்றைக்கி வழிபாட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடி தபசு எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை பார்க்கலாம். இந்த ஆடி தபசுக்கும் சங்கர நாராயணர் கோவிலுக்குமே தொடர்பு உண்டு. சங்கர நாராயணர் கோவிலில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி தபசு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அந்த ஒரு காலத்தில் சங்கன் பதுமன் அப்படின்ற இருவர் வந்து சங்கன் சிவனு கும்பிடுறவங்களும், பதுமன் வந்துட்டு நாராயணனை கும்பிடுறவர். இவங்க இருவருமே வந்துட்டு காலாகாலத்துக்கு இவங்க பாட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கடவுள் தான் பெரியவங்க, அவங்களோட கடவுள் தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் அதிகமாச்சு. அப்போது அவங்களுக்குள்ளே என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம அம்பிகைகிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லி பார்வதியிடமே இந்த விஷயத்த சொன்னாங்க. பார்வதி தாயார் சொன்னாங்க, சிவனும் நாராயணனும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் அவங்களுடைய சண்டை விடுவதா இல்லை. இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா கண்டிப்பாக சிவன் நேரில் வரணும். சிவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் நேரில் வருவாரா? சிவனை நேரில் காணவும் இந்த உலக மக்கள் நலனுக்காகவும் நான் தவம் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி புன்னைவனம், அதாவது இப்போ இருக்கிற சங்கரன் கோவில் தான் அப்போ வந்து புன்னைவனமாக இருந்துச்சு, அங்கே வந்து தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த புன்னைவனத்தில் தன்னுடைய தவத்தை மேற்கொள்ள முடிவெடுத்தாங்க. தன்னுடைய தோழிகளும் கூட வந்தாங்க. அப்போ வேண்டாம்னு சொல்லும் பொழுது அவங்க கேட்கல. நாங்கள் தோழியராக வராமல் பசு கூட்டமாக வந்து உங்களுக்கு துணை இருக்கோம் அப்படின்னு சொல்லி பசு கூட்டமாக வந்து பார்வதி தேவிக்கு துணை புரிஞ்சாங்க. தாயார் பார்வதி தேவி அந்த புன்னைவனத்தில் தன்னுடைய தவத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று அவங்களுடைய தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கடுமையான தவத்தை வந்து தாயார் ஆரம்பிக்கிறது நம்மளுடைய, அதாவது நாட்டு மக்களுக்கு நலன் கருதி. அவங்க தாயார் மட்டும் இல்லாமல் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாருமே இந்த தவத்தை மேற்கொள்கிறாங்க. இவங்களுடைய தவம் வந்து வருடக்கணக்காக போயிட்டே இருக்குது. நாட்கள் கடந்து போக பல வருடங்களுக்கு பிறகு தான் இவங்களுடைய தவத்தை வந்துட்டு இறைவன் ஏற்றுக்கொண்டு காட்சி தரார். அந்த காட்சி தந்த அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லையாம், அந்த அளவுக்கு பேரழகாக இருந்துச்சாம். அது எப்படி இருந்துச்சு பார்க்கலாங்களா? ஒரு புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு, மறுபுறம் ஷியாமளம், ஒரு புறத்திலே கங்கை, சந்திரன், ஜடாமுடி, மற்றொரு புறத்தில் வஜ்ர மணிமகுடம், ஒரு புறத்தில் மழு, மற்றொரு புறத்தில் சங்கு, ஒரு பக்கம் புலித்தோல், மறுபக்கம் பீதாமரம், ஒரு பாதி ருத்ராட்சம், மறுபக்கம் துளசி மாலை. ஒரு புறத்திலே பாருங்க வைணவன் பத்மன் ஈசனுக்கு குடைப்பிடிக்கின்றான், மறுபுறத்திலே சைனவ சங்கனானவன் வந்து பெருமாளுக்கு வந்து குடைப்பிடிச்சு நிற்கிறாங்க. ஹரியும் ஹரனும் இணைந்து சங்கர நாராயணனாக பெருமான் நமக்கு காட்சி கொடுத்த இடம்தான் இந்த சங்கர நாராயணன் கோவில். அந்த கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதம் நிறைந்த கோவில் அது. அன்று நமக்கு இருவரும் எந்த பேதமுமே இன்றி ஒருவராக காட்சி கொடுத்த அந்த நாள் தான் நாம் இன்றைக்கி வந்துட்டு ஆடி தபசு அப்படிங்கிறனால திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆடி தபசு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக சாரி கேட்டுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும். பிழை இருந்தால் மன்னிக்கவும்.
இந்த ஸ்படிகலிங்கத்தை வெறுமனே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ நாம் அபிஷேகம் பண்ண அத்தனை சிலைகளுக்குமே நம்ம அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். முதல் சிலையை நம்ம வந்துட்டு விநாயகர் வச்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போது ரெகுலராக வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு குட்டி விநாயகர். நம்மக்கிட்ட பெருசும் இருக்குது. அதை வந்துட்டு வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது வந்து நான் வரலட்சுமி பூஜையில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்போது எந்த சிலை வச்சாலும் அடியில் ₹1 ₹5 நாணயம் வைத்து அதுக்கு மேலே நம்ம வழிபடுற தெய்வத்தை வைங்க. அதே மாதிரி வச்சுருங்க. இப்போது அன்னபூர்ணி தாயார் அவங்களுக்கு கீழே அரிசி வச்சு அதுக்கு மேலே நாணயம் வச்சு அதுக்கு மேலே அவங்கள உட்கார வச்சுருக்கேன். அது மாதிரி கீழே பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு ₹1 ₹5 அந்த மாதிரி என்ன இருக்கோ நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். வெறும் பிளேட்டாக வைக்க வேண்டாம். அரிசி நிரப்பி வைக்கிறது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நமக்கு வந்து பஞ்சமே இருக்காது. நம்ம உயிர் வாடுறதுக்கு மிக முக்கியமானது உணவு. நம்ம வீடு எப்பொழுதுமே அன்னக்குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி வச்சு வழிபடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் சொன்னோம் இல்லைங்களா. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுறது நல்லது. நம்ம வீட்டில் குழந்தைங்க படிக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹயக்ரீவருடைய இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள். ரொம்ப 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 பலனை கொடுக்கும். இதை நான் வந்து ஹயக்ரீவர் கோயிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட்டே நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான். அதுவும் வந்துட்டு வெறுமனே ஹயக்ரீவர் வைக்கிறத விட லக்ஷ்மி ஹயக்ரீவர் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. லக்ஷ்மி வந்து நம்மளுடைய செல்வத்தை அள்ளி கொடுப்பவள். அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக வீடான வீட்டில் வந்துட்டு எப்பொழுதுமே செல்வம் வந்து நிலைத்து இருக்கணும். அதனால் லக்ஷ்மி தாயார் கூட இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சிலையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க, வழிபாடு பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ஏலக்காய் மாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு 11 எண்ணிக்கை 21 55 நமக்கு சிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாலையாக மாட்டி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஏலக்காய் மாலை போட்டுட்டேன். இந்த பூஜை வந்து நான் எப்போ செஞ்சேன் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு காலையில் தான் செஞ்சேன். ஆனால் இதுவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது 3 to 4 அதான் ஈவினிங் வந்துட்டு மதியானத்துக்கு மேலே 3 மணிலேருந்து 4:30 அந்த பொழுதில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். நான் வந்து முன்னாடி செஞ்சிட்டேன், காலையிலே செஞ்சிட்டேன். இதை பௌர்ணமி அப்படின்னா கண்டிப்பாக குபேரர் பூஜை செய்யணும். வருஷம் பண்ணுறது தான். ஒவ்வொரு மாதமும் நான் வந்துட்டு பௌர்ணமி வியாழக்கிழமை சேர்ந்து வர மாதிரி நாள் கிடச்சிதுன்னா விடவே மாட்டேன். வாரம் நான் வியாழக்கிழமைகளில் குபேரர் பூஜை செஞ்சுட்டு வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதால இது கூடவே நான் குபேரர் பூஜையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு ₹108 ₹5 நாணயமும் கொஞ்சம் உதிரி பூவுமே போதுமானது இந்த வழிபாட்டிற்கு. அவருக்கு பிரசாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவல் போதும், அவல் மட்டுமே போதும். நீங்கள் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். அவல் கூட இல்லைன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து பால் இருக்கும் இல்லைங்களா, பால் வந்து காய்ச்சி ஒரு கிளாஸ் வந்து கற்கண்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரசாதம், ரொம்ப ஈஸியான ஒரு பிரசாதம். இதை வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். அவருக்கான ஒரு 11 போற்றி சொல்லணும். எப்பொழுதுமே நம்ம ஒரு பூஜை பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பூஜை ஓடுறது நம்ம வந்து விநாயகருக்கு ஒரு சின்ன ஒரு துதி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். துதி நமக்கு தெரிஞ்ச துதி விநாயகருக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு விநாயகருக்கு தூபதீபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு குபேரருக்கு ஒரு 11 ஸ்லோகம் இருக்குது. அதை வந்து மலர் கொண்டு நம்ம வந்துட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 108 நாணயம் வச்சு அந்த அழகாபுரி அரசே போற்றி அப்படின்னு சொல்லி அந்த 108 போற்றி இருக்குது இல்லைங்களா, அதை சொல்லி நம்ம வந்து ₹5 நாணயத்தால் நம்ம வந்துட்டு அந்த பூஜையை முடிச்சிக்கலாம். நல்லா வந்து சத்தம் கேட்கணும். இந்த நாணயத்தோட சவுண்டு வந்துட்டு குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம 2 கையால் 9 முறை குபேரருக்கு உகந்த நம்பர் வந்துட்டு 9 அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 9 முறை ஓ குபேரா போற்றி, ஓ குபேரா போற்றின்னு சொல்லி நல்லா அள்ளி போடுங்க. அள்ளிடுற போடுற சவுண்டு வந்து நம்ம வீடு முழுக்க கேட்கணும். அந்த மாதிரி அள்ளி போட்டு இந்த பூஜையை முடிச்சுக்கோங்க. வாரம் வியாழக்கிழமைகளை செய்யுங்க. இல்லை வாரம் செய்ய முடியல அப்படின்னா பௌர்ணமி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் இதை செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். உங்களுடைய நலன் கருதி தான் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். ரொம்ப விசேஷமான நாள் வந்து இந்த பௌர்ணமி நாட்களில் ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய ஆடி ஞாயிற்றுக்கிழமை வந்த ஆடி தபசு பௌர்ணமி பூஜை எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப நிறைவான பூஜையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சும்மா செல்வா. தேங்க்யூ.